போதே கை பைப்பிங்கையும் தைச்சிடலாம். இந்த கை கீழ் சுற்றளவுக்கு அகலம் எடுத்துருக்கிறேன். உயரம் 1.1 எடுத்துருக்கிறேன். இது 1 இன்ச்சிலேருந்து 1.25 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம். அடிப்பகுதியில் 1/4 இன்ச்சுக்கு மடக்கி தைச்சிக்கலாம். மடக்கி தைச்சதுக்கு அப்புறமா மடிப்பின் அளவு 3/4 இன்ச் இருக்கு. இது பைப்பிங் மெத்தட்ல தைக்க போறேன். இதோட வெளிப்பக்கத்தில் கையோட வெளிப்பக்கத்தில் பைப்பிங்கோட வெளிப்பக்கம் சேர்ந்துருக்கணும். உள்பக்கம் மேலே இருக்கு. மடக்கி தைச்ச பகுதி இந்த பகுதியில் இருக்கு. மடக்கி தைக்காத பகுதியை கையோட ஓரத்தில் வச்சு 2 துணியை சேர்த்து வச்சு 1/4 இன்ச் அளவில் தைக்கணும். சேர்த்து வச்சுக்கிறோம். 1/4 இன்ச் அளவில் தைக்கணும். பிசுறு துணி எல்லாம் மேலே விடுறோம். அந்த துணி அப்படியே நம்ம பொதிஞ்சிக்கிறோம். எந்த அளவுக்கு நமக்கு பைப்பிங் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பொதிஞ்சிக்கலாம். மிச்ச துணி உள்ளுக்குள்ளாலே விட்டுக்கலாம். தையல் நம்ம ஆல்ரெடி போட்ட தையலோட குழி வழியாக தைச்சிக்கணும். சில பேர்ல இந்த பீஸ் பக்கமே இருக்கட்டும். அந்த பீஸை அப்படியே நம்ம மடக்கி விட்டுறோம். இந்த பிசுறு துணி அப்படியே பொதிஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த பைப்பிங் கொஞ்சம் தடியாக இருக்கும். அப்படியே கவர் பண்ணி வரும். ஒரே அளவாக இருக்கிற மாதிரி இப்படி நம்ம செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தைக்கலாம். அடுத்த கையும் தைச்சிக்கலாம். 2 கைக்கும் பைப்பிங் தைச்சிட்டோம். நம்ம முன்கழுத்துக்கு ஆல்ரெடி பைப்பிங் பண்ணியிருந்தோம். அந்த துணியை அந்த கேன்வாஸ் துணியோட சேர்த்து தைக்கணும். அப்போ இப்படி எழுப்பியெல்லாம் வராது. அது கருப்பு நூல் போட்டு பண்ணிக்கலாம், இல்லை இந்த நூலில் கூட செஞ்சுக்கலாம். இதில் தைக்கும்போது டாப் எதுவும் பண்ணக்கூடாது. இந்த உள்ளுக்குள்ளால கொடுத்த கேன்வாஸ்க்கு மேலே தான் நம்ம பைப்பிங் பீஸை வச்சு தைக்கலாம். ஓரமாக தைச்சிக்கலாம்.
தைக்கும்போது சுடிதார் டாப் பற்றக்கூடாது. ஷோல்டர் தைக்கும்போது இதோட வெளிப்பகுதியில் பின் கழுத்து வச்சு தைக்கிறோம். கழுத்து பகுதியில் 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். கைக்குழி பகுதியில் துணி சேர்ந்துருக்கட்டும். ஸ்ட்ராங் தையல் போடுறோம். கழுத்து பகுதியில் ஸ்ட்ராங் தையல் போடுறோம். கழுத்து வைக்கும்போது துணியோட வெளிப்பகுதியை எடுத்து வச்சிருக்கிறோம். இதுவும் கழுத்தோட வெளிப்பகுதி சேர்ந்துருக்கட்டும். 1/4 இன்ச் அளவுக்கு கழுத்து பீஸை மடக்கி ஏற்கனவே நம்ம கழுத்துக்கு தைக்கிறதுக்காக விட்டுருந்த 1/4 இன்ச்சில் இப்படி கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருந்துச்சு. முன் கழுத்து முடிகிற இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியில் கழுத்துக்கு நம்ம விட்டுருந்த துணி வழியாக இப்படி நம்ம தைச்சிக்கணும். ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கலாம். கழுத்தையும் கழுத்துக்கான துணியை சேர்த்து வச்சு 1/4 இன்ச் அளவில் தைச்சிக்கணும். மிச்சம் வரக்கூடிய 1/4 இன்ச்சை இந்த பக்கம் மடக்கி விட்டுக்கணும். மடக்கி விட்டு நம்ம எந்த இடத்துல நம்ம வந்து ஷோல்டருக்கான துணி விட்டுருந்தோமோ அது வரைக்கும் தைச்சிக்கணும். இந்த வளைவு பகுதியில் ஷேப் கட் பண்ணிக்கணும். பிசுறு துணியெல்லாம் மேலே விட்டுட்டு, அதாவது கழுத்து பீஸ் பகுதியில் விட்டுட்டு கழுத்து பீஸை நீக்கி வச்சு ஓரமாக தைக்கணும். இப்படியே தைச்சிக்கலாம் அல்லது கம்ப்ளீட்டாக மடக்கி ஓரமாகவும் தைச்சிக்கலாம். நம்ம இன்றைக்கி பதிப்பு தையல் போடுறோம். அப்படியே மடக்கி வச்சு நம்ம ஹெம்மிங் பண்ணிக்கலாம். துணியை கழுத்து துணி மேலேயே ஓரமாக தைச்சிக்கலாம். இப்படி கம்ப்ளீட்டாக மடக்கி ஹெம்மிங் பண்ணிப்போம். கை தைச்சிக்கலாம். உள் பக்கமாக துணி எடுத்து வச்சுக்கலாம். இது பின் பகுதி, இதுவும் பின் பகுதி, இது முன்பகுதி. இதில் முன்பகுதிக்குள்ள மார்க்கிங் இருக்குது. இப்படியே வச்சு நாம் எடுத்து அளந்து பார்க்கணும். கரெக்டாக இருக்குது. தைக்கும்போது இந்த கை மேலே இருக்கிற மாதிரி இப்படி எடுத்து ஜாயின் பண்ணிக்கணும். இதுவும் உள்பகுதி, இதுவும் உள்பகுதி. முன்பகுதி
பகுதிக்குள்ள மார்க்கிங் உள்பகுதியில் இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கணும். தையல் போட்டுக்கலாம். அடுத்த கையும் இது மாதிரி உள்பக்கமாக எடுத்து வச்சுக்கலாம். முன்பகுதிக்கான மார்க்கிங் இருக்குது. நம்ம பின்பகுதியிலேருந்து தைச்சிட்டு வரோம். ஏன்னா கை தான் மேலே இருக்கணும். கையை கைக்குழியில் வச்சு நம்ம ஷோல்டரில் நமக்குள்ள விசிறு துணியெல்லாம் பின்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கீழ் சுற்றளவு 6.25 இன்ச்சு. நம்ம அளவு டாப்பில் அளந்துக்கணும். கைப்பகுதியை இப்படி ரெண்டாக மடக்கிக்கிறோம். கை கீழ் சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கலாம். நம்ம தையலுக்காக 1.25 இன்ச்சு விட்டுருந்தா அந்த 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். முன் துண்டு பின் துண்டு சேர்த்து வச்சு மார்க் தைச்சிக்கலாம். சைடில் நாம் 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிப்போம். சைடில் நம்ம எந்த அளவுக்கு விட்டுருந்தோமோ அந்த அளவுக்கு நம்ம தைச்சிப்போம். ஆனால் ஓப்பன் பகுதியில் எப்பயுமே நம்ம 3/4 இன்ச்சுக்கு தான் மார்க் பண்ணிப்போம். ஓப்பன் பகுதியில் தையலுக்காகவும் நம்ம 3/4 இன்ச்சு தான் விடுவோம். ஓப்பன் பகுதியில் நம்ம சிசர் மார்க் பண்ணியிருந்தோம். அந்த பகுதியில் 3/4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். இதில் ஊசியை நிப்பாட்டிட்டு துணியை திருப்பிக்கணும். திருப்பி ரொம்ப 2 புண்டு ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கணும். இதில் ஸ்ட்ராங் தையல் போட்டுட்டு அப்படியே நம்ம நூல் கட் பண்ணிக்கலாம். அடிப்பகுதியில் நூல் கட் பண்ணக்கூடாது. 1 இன்ச்சுக்கு மேலே தையல் போனதுக்கப்புறம் தான் நூல் கட் பண்ணணும். இந்த பகுதியில் ஓப்பன் பகுதியில் ஸ்ட்ராங் தையல் போடணும். அல்லது நம்ம போடும்போது ஈஸியாகவே கிழிச்சு போயிடும், பிரிஞ்சிடும் அதிகமாக. அதனால இதில் கண்டிப்பாக ஸ்ட்ராங் தையல் போடணும். போடும்போது கழட்டு போதெல்லாம் அதில் ஸ்ட்ராங் தையல் இருந்தால் தான் தையல் ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லது நூல் வந்து ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். இது மாதிரி இந்த சைடு கை கீழ் சுற்றளவு மார்க் பண்ணிக்கிறோம். கைக்குழி பகுதியில் வரும்போது 2 கைக்குழி தையலும் சேர்ந்து இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அன்ஈவன் இல்லாமல் இப்படி கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். 1.25 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கிறோம். இடுப்பு பகுதி வரும்போது 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். இது லேர்னிங் வீடியோ, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கணும். அப்போ தான் புரியும். இந்த ஓப்பன் பகுதி வரும்போது 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும்.
நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி 3/4 இன்ச்சு தான் இதில் தையலுக்கு வரணும் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்காம போயிடுவீங்க. அதுக்கப்புறம் இதில் ஸ்ட்ராங் தையல் போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் இடையிடையே சொல்லி தருவேன். இதில் ஊசியை நிப்பாட்டி துணியை திருப்பிக்கணும். ஓப்பன்லேருந்து 1 இன்ச்சுக்கு மேலே தான் நூல் கட் பண்ணணும். இன்னொரு தையல் போட்டுக்கலாம்.